இல்லை ஜெகன், என்னல சார் வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க, ரூம்ல யாரையுமே காணோம். ஆமால, நானும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லை ஜெகன், இந்த பிள்ளைகளை பற்றியல எப்போவுமே ஃபஸ்ட்டு அதெல்லாம் நிற்கிதுங்க. ஆமால சீனு, ஃபஸ்ட்டாக ஒரு பிள்ளை நிற்கிதுல, அதில் யாரில் அது புதுசாக இருக்குது? ஆமால ஜெகன், புதுசாக சேர்ந்துருக்கும் போலல. சே, இப்போ சிவி இல்லாமல் போயிட்டாளா? சிட்டிக்கு போய் அடிச்சால சீனு? அடிச்சல ஜெகன், அவங்க அம்மா எடுத்தாங்க. நாளைக்கு தான் வந்து சேர்றானா. இந்த சார் வந்துட்டார்ல ஜெகன். பசங்களா வாங்க வாங்க, எல்லாருக்கும் குட் மார்னிங். கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு பசங்களா, அதான் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் பசங்களா, என் பேர் கோதண்டராமன். நான் தான் உங்களுக்கு தமிழ் மற்றும் அக்கௌண்ட்ஸ் எடுப்பேன். சரியா பசங்களா? ஓகே சார். பசங்களா, அப்புறம் ஸ்கூலில் அட்மிஷன் நடக்கிறதுனால ஹெட்மாஸ்டர் சார் பிஸியாக இருக்காங்க. மதியத்துக்கு அப்புறம் உங்களை கூப்பிட்டு அவர் பேசுவாங்க. சரியா? நீ யாருமா புதுசாக இருக்கு, நியூ ஜாயினிங்கா? ஆமாம் சார். உன் பேர் என்னம்மா? எவ்வளோ 10th மார்க் எடுத்த நீ? சார், என் பேர் ரம்யா சார். இல்லை ஜெகன், ரம்யாவாம்ல. ஆமால ஆமால. நான் 10th 462 சார். சூப்பர், வெரி குட்மா. இது மாதிரி தான் நல்லா படிக்கணும். 462 ஜெகன். ஏன் இந்த லாஸ்ட் ஒன், ஏன் இந்த டஸ்ட்பின் மேலே ஏறி நிற்கிற? கொஞ்சம் தள்ளி நிற்க மாட்டியா? ஐயோ, இது வேறையா? தள்ளி நிற்கிறேன் சார். அப்புறம் பசங்களா, நம்ம ஸ்கூலில் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். சரியா? ரெகுலராக ஸ்கூல் வரணும், யூனிஃபார்ம் ப்ராப்பராக போடணும். சரியா? நல்லா படிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டிசிப்ளின் தான். ஓகே ஓகே சார். இன்னும் 2 நாளில் அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சிடும். சரியா? அப்புறம் நம்ம டீச்சர்ஸ் எல்லாரும் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியா பசங்களா? அப்பா, இந்த 2 நாளைக்கு ஜாலியாக இருக்காமல ஜெகன். ஓகே பசங்களா, எல்லாரும் அமைதியாக கிளாஸுக்கு போங்க. ஓகே சார். லாஸ்ட் வருஷம் மாதிரி இந்த வருஷமும் பசங்களை நல்லா கோச்சிங் கொடுத்து நல்லா மார்க் எடுக்க வைக்கணும்.